with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஈரானை ஒருவித முற்றுகைக்குள் கொண்டு வந்து எந்த நிமிடம் வேண்டுமானாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ரஷ்ய போர்க்கப்பல் ஒன்று தற்பொழுது ஈரானில் நங்கூரமிட்டு நின்று கொண்டிருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் எத்தனங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்ல ஒரு புள்ளி என்று கூறப்படுகின்ற இந்த ரஷ்ய போர்க்கப்பல் விவகாரம் ஒருவேளை ஒரு உலக யுத்தத்தை நோக்கி கூட நிலைமையை எட்டுச் சென்று விடலாம் என்று எச்சரிக்கின்றார்கள் சில ராணுவ வல்லுநர்கள். கடந்த 19ஆம் தேதி RFS ஸ்டோய்கி என்ற ரஷ்யாவின் கொர்வெட் ரக யுத்த கப்பல் ஒன்று ஈரான் கடற்பரப்பினுள் நுழைந்திருந்தது. அதுவும் குறிப்பாக கடந்த சனிக்கிழமை ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா தொடங்கலாம் என்று அமெரிக்க ஊடகங்கள் கணிப்பு வெளியிட்டு வந்திருந்த நிலையில் அதற்கு சரியாக 3 தினங்களுக்கு முன்னர் ஈரானுக்குள் நுழைகின்றது அந்த ரஷ்ய கப்பல். ஈரான் மீது எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்றிருந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஈரான் கடற்பரப்புக்குள் நுழைந்த அந்த ரஷ்ய போர்க்கப்பல் ஈரான் கடற்படையுடன் இணைந்து பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது. அந்த பயிற்சி நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னரும் கூட அந்த கப்பல் ஈரானை விட்டு அகலாது ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நின்று கொண்டிருப்பதுதான் பல்வேறு சந்தேகங்களையும் ஒருவித அச்சச்சூழலையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. ரஷ்யாவின் அந்த போர்க்கப்பல் எப்பொழுது ஈரானை விட்டு திரும்பிச் செல்லும் என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அது எதற்காக அங்கு தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது என்பதும் தெரியவில்லை. திரும்பிச் செல்லுமா என்றும் தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற நேரம் வரைக்கும் ரஷ்யாவின் அந்த போர்க்கப்பல் ஈரானை விட்டு புறப்படவில்லை. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலும் அமெரிக்காவின் மாபெரும் கடற்படையும் உச்சக்கட்ட போர் தயாரிப்புகளை மேற்கொண்டபடி நின்று கொண்டிருக்கின்ற புள்ளியில் இருந்து சரியாக 200 கடல் மைல்கள் தொலைவில் உலகின் மற்றொரு அணுவாயுத வல்லரசின் போர்க்கப்பல் ஒன்று நின்று கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தி நிச்சயம் அமெரிக்காவுக்கு உகப்பான ஒரு செய்தி அல்ல. அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கே அது நெருடலான ஒரு செய்திதான். பிரித்தானிய கடற்படையான ராயல் நேவியின் முன்னாள் தளபதியான டாம் ஷாப் இது மிகப்பெரிய ஆபத்தின் அறிகுறி என்று கூறியுள்ளார். மற்றொரு உலக யுத்தத்திற்கான தொடக்க புள்ளியாக கூட இருக்கலாம் என்றும் அவர் கூறுகின்றார். டாம் ஷாப் வெறுமனே ஒரு ஊடகவியலாளர் அல்ல, வெளியே மேசைகளின் பின்னால் இருந்து யுத்த விடயங்களை அலசுகின்ற ஒரு ஆய்வாளரும் அல்ல, பல களங்கள் கண்ட களமுனை அனுபவம் கொண்ட ஒரு முக்கிய தளபதி. 27 வருடங்கள் பிரித்தானியாவின் பல விமானம் தாங்கி கப்பல்களையும் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸையும் வழிநடாத்திய கடற்படை அனுபவம் உள்ள ஒருவர். குறிப்பாக இன்று கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற வளைகுடா கடலில் 2 தடவைகள் விமானம் தாங்கி கப்பல்களையும் கடற்படை தொகுதிகளையும் தலைமை தாங்கி நடாத்திய அனுபவத்தை கொண்டவர். அவரது கூற்றின்படி ரஷ்ய போர்க்கப்பல் ஒன்று ஈரானின் முக்கிய துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்கா யுத்தத்தை ஆரம்பிக்குமேயானால் அது மிகப்பெரிய ஆபத்திற்கு நிலைமையை கொண்டு சென்று விடும் என்று அவர் எச்சரிக்கின்றார். ரஷ்ய கப்பல் ஈரான் கடற்பரப்பில் நின்று கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்கா யுத்தத்தை தொடங்கினால் எப்படியான ஆபத்து ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று டாம் ஷாப் இவ்வாறு கூறுகின்றார். உலகில் இடம்பெற்ற அனைத்து யுத்தங்களுமே யாராலோ திட்டமிட்டுத்தான் ஏற்பட்டன என்று கூறிவிட முடியாது. சில தவறுகள், சில பிழையான கணிப்பீடுகள் கூட பல பாரிய யுத்தங்கள் ஏற்பட காரணமாக அமைந்திருக்கின்றன. ஈரான் கடற்பரப்பிலும் அப்படியான ஒரு பாரிய யுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அல்ல, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஓமான் வளைகுடா போன்ற கடற்பகுதிகள் ஒப்பீட்டளவில் மிகவும் குறுகலான கடற்பரப்புகள். பல்வேறு நாடுகளின் கப்பல்கள் அருகருகாகவே பயணம் செய்கின்ற அளவுக்கு மிகவும் குறுகலான நீர்ப்பரப்புகள். இந்த குறுகலான நீர்ப்பரப்பில் தான் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் நிற்கின்றன.
ரஷ்யாவின் போர்க்கப்பலும் நிற்கின்றது. இப்படியான சந்தர்ப்பத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை தொடங்கினால் வளைகுடா கடற்பரப்பில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏவி ஈரானை நோக்கி தாழ்வாக பறந்து வரக்கூடிய டொமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் ஈரான் துறைமுகத்தில் தரித்து நின்று கொண்டிருக்கும் ரஷ்ய கப்பலை தாக்காது விட்டாலும் ஒரு ஆபத்தான சூழலை அங்கு ஏற்படுத்திவிடும். ஈரானை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவின் ஏவுகணைகள் ஈரான் துறைமுகத்தில் தரித்து நின்று கொண்டிருக்கும் ரஷ்ய கப்பலைத்தான் தாக்க வருகின்றன என்று அந்த கப்பலின் கேப்டன் ஒருவேளை நினைத்து பதில் தாக்குதலை நடத்திவிட்டால் நிலைமை மிக மோசமாக போவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக டாம் ஷாப் கூறுகின்றார். எப்பொழுதுமே ஒரு போர்க்கப்பலின் கேப்டனுக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றன. பதில் தாக்குதலை நடத்துவதற்கு அவர் யாரிடமும் அனுமதி பெற தேவையில்லை. கப்பலுக்கு ஆபத்து என்றால் உடனடியாக தீர்மானித்து பதில் தாக்குதலை நடத்துகின்ற முழு அதிகாரங்களும் அந்த கப்பலின் கேப்டனுக்கு இருக்கின்றது. மிலிட்டரி டாக்டரின், அதாவது இராணுவ கோட்பாட்டின்படி விரைந்து வரும் ஒரு ஏவுகணையை கப்பலின் சென்சார்கள் கண்டறிந்து விட்டால் அது தனது கடற்கலன் மீதான ஒரு தாக்குதலாக பார்ப்பதற்கான உரிமை அந்த கடற்கலத்தின் கேப்டனுக்கு இருக்கின்றது. அந்த ஏவுகணையில் இருந்து தனது கப்பலை காப்பாற்ற வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கின்றது. அதாவது தனது கப்பலின் சென்சார்களில் தென்படுகின்ற ஏவுகணைகளை கப்பலில் உள்ள ஆன்டிமிசைல் சிஸ்டத்தை இயக்கி தாக்கி அழிப்பதற்கும் அந்த ஏவுகணை ஏவிய கப்பல் மீது பதில் தாக்குதல் நடத்துவதற்குமான சட்ட ரீதியான உரிமை அந்த கேப்டனுக்கு இருக்கின்றது. இதுதான் கடற்கலன்கள் தொடர்பான சர்வதேச சட்டம். அமெரிக்க கடற்கலன் மீது ரஷ்ய கடற்கலன் பதில் தாக்குதல் நடத்துகின்ற அந்த கணம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி மோதலுக்கான ஒரு தொடக்கமாகவே பார்க்கப்படும். ஒருவேளை அது தற்செயலான ஒரு தாக்குதலாக இருந்தாலும் கூட அது ஒரு யுத்த முன்னெடுப்பாகவே பார்க்கப்படும். அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மற்றொரு ஆபத்து பற்றியும் டாம் ஷாப் சுட்டி காண்பிக்கின்றார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சண்டைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஈரான் கூட ரஷ்ய கப்பல் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அமெரிக்க கடற்கலங்கள் மீது பழியை போடலாம் என்றும் அவர் கூறுகின்றார். கடலின் அடியில் நடமாடிக் கொண்டிருக்கின்ற எந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவுகணைகள் மேலெழும்பி வருகின்றன என்று ரஷ்ய கப்பலுக்கு தெரிந்திருக்கப் போவதில்லை. எனவே ஈரானே தனது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் இருந்து ரஷ்ய கப்பல் மீது தாக்குதலை நடத்திவிட்டு பழியை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மீது போட்டுவிடுவதற்கும் சந்தர்ப்பம் உள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். வளைகுடா கடற்பரப்பு என்பது இப்பொழுது மிகுந்த பதற்றத்தில் இருந்து வருகின்ற ஒரு கடற்பரப்பு. அமெரிக்காவின் பாரிய கடற்படை கலன்கள் அங்கு நிலை கொண்டிருந்தாலும் அந்த கடற்பரப்பில் தனது உரிமையையும் ஆதிக்கத்தையும் நிலைநாட்டுவதற்காக ஈரானிய கடற்கலன்கள் தமது பிரசன்னத்தை அங்கு பல மடங்கு அதிகரித்து வருகின்றன. போர் பயிற்சிகள், ஒத்திகைகள் என்று அந்த கடற்பரப்பு ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு கடற்பரப்பாகவே காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. ஈரானின் சிறிய சிறிய கடற்கலங்கள் அமெரிக்க கடற்படை கப்பல்களை நோக்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மிக வேகமாக சீறி பாய்ந்து வந்து பின்னர் திடீரென்று திரும்பிச் செல்கின்றதான சாகசங்களை எல்லாம் அங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. ஒரு சிறிய பிசகு சங்கிலி தொடராக மாபெரும் யுத்தம் அங்கு வெடிக்க காரணமாகிவிடும் என்ற நிலையில்தான் அந்த நீர்ப்பரப்பு இன்று பதற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஈரானின் அந்த கடற்பரப்பில் ரஷ்ய போர்க்கப்பல் வந்துள்ளதானது, அதுவும் ட்ரம்பின் 10 நாள் கெடுகால இடைவெளியில் ரஷ்யா தனது போர்க்கப்பலை அங்கு அனுப்பி வைத்துள்ளதானது ஒரு பெரிய செய்தியை அமெரிக்காவுக்கு வழங்குவதற்காகத்தான் என்று கூறுகின்றார்கள் பல்வேறு போரியல் நோக்கர்கள். ஈரானுக்கு ரஷ்யா இன்றைக்கும் துணையாக நிற்கும் என்கின்ற செய்தியை அமெரிக்காவுக்கும் உலகிற்கும் கூறுவதன் ஒரு அடையாளமாகவே ரஷ்யா தனது போர்க்கப்பலை அமெரிக்காவின் கடற்படை சூழ்ந்து நிற்கின்ற அந்த கடற்பகுதிக்கு தனியாக அனுப்பி வைத்திருக்கின்றது. ஈரானுக்கு இராணுவ ரீதியாக எந்த பெரிய உதவியையும் ரஷ்யாவினால் வழங்க முடியாத அளவுக்கு ரஷ்யாவின் முழு கவனமும் உக்ரைனில் முழங்கி கிடக்கின்றது என்பது உண்மைதான். வளைகுடாவில் குவிந்து கிடக்கின்ற அமெரிக்காவின் பாரிய கடற்படையை ஈரானின் அந்த ஒரு சிறிய ரக போர்க்கப்பலினால் தடுத்துவிட முடியாது என்பதும் உண்மைதான். ஆனாலும்
ராஜதந்திர பரிபாஷையில் அமெரிக்காவுக்கு ரஷ்யா வழங்குகின்ற அழுத்தமான ஒரு செய்திதான் அந்த கப்பல் விவகாரம். அமெரிக்கா அங்கு செய்கின்ற காரியத்தை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற செய்தி. ஈரானுடனான ரஷ்யாவின் போர் சார்ந்த உடன்பாடுகளில் ரஷ்யாவின் வகிபாகத்தை வெளிப்படுத்தி நிற்கின்ற செய்தி. அமெரிக்காவின் ஆபத்தில் இருந்து ஈரானை பாதுகாப்பதற்காக ரஷ்யா பலவிதமான வான் பாதுகாப்பு பொறிமுறைகளையும் ஏவுகணைகளையும் ஈரானுக்கு வழங்கியதாக செய்திகள் வெளிவந்திருந்தனவே, அவைகள் அத்தனையும் உண்மைதான் என்று கூறியிருக்கின்ற செய்தி. ஈரானுக்கு யாராவது ஆபத்தை விளைவிக்க முனைந்தால் ஈரானுக்கு துணையாக ரஷ்யா வந்து நிற்கும் என்கின்றதான செய்தி. ஒரு யுத்தச் சூழலில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களுமே மிகைப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய காரியங்கள் தான். பாரிய யுத்தங்களின் ஆரம்ப புள்ளி ட்ரிகர் என்ற ஒரு வார்த்தையில் அடையாளப்படுத்தப்படும். ஒரு சிறிய ட்ரிகர் தான் பெரும் வரலாற்று போர்கள் ஏற்பட காரணமாக இருந்திருக்கின்றன. அதாவது ஒரு சிறிய தீப்பொறி பெரு நெருப்பினை ஏற்படுத்திவிடும். ரஷ்ய போர்க்கப்பலின் மத்திய கிழக்கு வருகை ஒரு உலக யுத்தத்திற்கான ட்ரிகராக தீப்பொறியாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் அனைவரதும் கரிசனையாக இருக்கின்றது. ஒரு சிறிய குறிப்புடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எந்த ஒரு யுத்தத்தை பொறுத்தவரையிலும் கூட்டணி என்பது அந்த யுத்தத்தின் போக்கை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கிய காரணி என்று கூறுவார்கள். எப்பொழுதுமே அணி திரள்வதுதான் வெற்றியின் ஆரம்பம். யுத்தத்தில் ஒரு பலமான அணி மாத்திரம் திரண்டு விட்டால் அந்த அணியை வெற்றி கொள்வது என்பது மிக மிக கடினம். இதற்கு பல உதாரணங்களை கூறலாம். நேட்டோ அணி ஒரு சிறந்த உதாரணம். நேட்டோ நாடுகள் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அந்த அணியில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுமே யுத்தத்தில் குதித்தாக வேண்டும். உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் உக்ரைனை ரஷ்யா போன்ற ஒரு மாபெரும் வல்லரசினால் 4 வருடங்களாகியும் முழுமையாக வெற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு உக்ரைன் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் கூட்டு சேர்ந்ததுதான் காரணம். முழு மேற்குலகுமே திரண்டு வந்தும் கூட ரஷ்யாவை உக்ரைனில் இருந்து விரட்ட முடியாமல் இருப்பதற்கு வடகொரியாவுடன் கூட்டு சேர்ந்து வடகொரிய வீரர்களை ரஷ்யா களமிறக்கி விட்டிருப்பதும் ஒரு காரணம். ஈரானுடன் ரஷ்யா கூட்டுச் சேர்ந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஈரானிய ட்ரோன்களை உக்ரைன் மீது தாக்குதல்களுக்கு ரஷ்யா அனுப்பியிருக்காது விட்டால் உக்ரைன் களமுனைகளில் ரஷ்யா மிகுந்த பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்சுடனும் தற்பொழுது அமெரிக்காவுடனும் இஸ்ரேல் இணைந்து செயற்பட்டிருக்காது விட்டால் இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசமே ஒருவேளை இன்று உலக வரைபடத்தில் இருந்து அழித்து போயிருக்கலாம். ஈழப்போரில் தமிழர் தரப்பு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்ததற்கு அது தனித்து களம் கட்டதும் ஒரு காரணம் என்று கூறுவார்கள். ஸ்ரீலங்கா உலகில் உள்ள பல நாடுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு களத்திற்கு வர மறுபக்கம் தமிழர் தரப்போ தனித்து நின்று களம் கண்டிருந்தது. ஆக உலகில் எந்த ஒரு இராணுவமானாலும் சரி கூட்டாக இணைந்துதான் போருக்கு செல்லும். அது வல்லரசானாலும் சரி, சிறிய சிறிய தேசங்களானாலும் சரி. இந்த பின்னணியில் தான் ஈரான் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் கூட்டுச் சேர்ந்திருக்கின்ற விடயத்தை நாம் பார்த்தாக வேண்டும். ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் ஈரான் கூட்டுச் சேர்ந்திருப்பது என்பது வெறுமனே ராஜதந்திர அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு வழங்குவதுடனும் ஒரு சிறிய அளவிலான ஆயுத உதவிகளை வழங்குவதுடனும் நின்றுவிடப் போகின்றதா, அல்லது அதனையும் கடந்து இந்த 2 வல்லரசுகளின் உதவிகள் இருக்கப் போகின்றனவா என்ற கேள்விக்கு எதிர்வருகின்ற நாட்களில் தான் பதில் கிடைக்கப் போகின்றது. ஈரான் இந்த 2 நாடுகளுடனும் வகுத்து கொண்டுள்ள பாதுகாப்பு வலைப்பின்னல் வெறுமனே ஒரு சம்பிரதாய பாதுகாப்பு உத்தரவாதம் என்பதை கடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் மாத்திரமே உண்மையான பாதுகாப்பு ஈரானுக்கு கிடைக்கும். தமது படைகளை ஈரானில் களமிறக்கி வைக்கும்படியான அல்லது பெலாரஸில் ரஷ்யா செய்ததைப் போல தமது அணுவாயுதங்களை ஈரானில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் வீரியம் மிக்கதாக இருந்தால் மாத்திரம்தான் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசின் பாரிய போர் முன்னெடுப்புகளில் இருந்து ஈரானை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அப்படியல்லாமல் வெறுமனே சம்பிரதாய பாதுகாப்பு ஒப்பந்தங்களினால் ஈரான் எந்தவித பலனையும் பெறப்போவதில்லை.
ஈரானுக்கு அதனது இராணுவ கூட்டாளிகளான சீனாவும் ரஷ்யாவும் எப்படியான உதவிகளை வழங்கியிருக்கின்றன, எந்த அளவுக்கு அவை ஈரானுடன் கூட்டிணைந்து அமெரிக்காவின் யுத்தத்தை எதிர்கொள்ளப் போகின்றன, இது போன்ற கேள்விகளுக்கு எதிர்வரும் காலத்தில் விரியப் போகின்ற களமுனைகள்தான் பதிலாக அமையப் போகின்றன. with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.